ESP32 மைக்ரோகண்ட்ரோலர் தான் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ESP32ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பம்ப் இருக்கு தெரியுங்களா, இத வந்து நம்ம இந்த பக்கெட்ல ஊத்துறோம். இந்த ESP32ஓட இந்த ரெண்டு ஃப்ளோ சென்சரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஹலோ எவ்ரிவன், நான் மிஸ்டர் சமன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதுவும் IoT ப்ராஜெக்ட் தான். நீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற ஐடியா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி விடுங்க. இன்னைக்கான ப்ராஜெக்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டில் அண்டர் கிரவுண்ட்ல பைப் லைன்ஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த பைப் லைன்ஸ்ல ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஃபால்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு IoT பேஸ்ல ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இதோட கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத சொல்லிடுறேன். இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா Blink IoT ஆப்போட வந்து கனெக்ட் பண்ணிட்டு ESP32 மைக்ரோகண்ட்ரோலர் தான் யூஸ் பண்றோம். அதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தாலுமே இந்த Blinkல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். டிஸ்பிளேல எந்த இடத்துல ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம நமக்கு பஸர் வரும். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா பம்ப் கொடுத்துருக்கோம், அந்த பம்பையும் நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய IoT ப்ராஜெக்டோட கான்செப்ட். இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி பண்ணணும், அதே போல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதனால அப்படின்னா ப்ரோக்ராம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ளோ சென்சாரோட கேலிப்ரேஷன் வேல்யூலாம் நீங்க எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப பேச வேண்டாம், வீடியோ ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வைஃபை ப்ளஸ் ப்ளூடூத் இருக்குது. நம்ம வைஃபைல தான் யூஸ் பண்ண போகிறோம் IoT அப்படின்றதுனால. ஸோ அதனால் இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ சென்சார் வேணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எத்தனை ml ஃப்ளோவில் இருக்குது பைப்பில் அப்படின்றத மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S201 அப்படின்ற மாடல் இது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோ சென்சார் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒரு சென்சார் இன்லெட்டும் ஒரு சென்சார் அவுட்லெட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LCD டிஸ்பிளே வேணும். இது 16:2 LCD டிஸ்பிளே. ஓகேங்களா, நான் இங்கே எடுத்துருக்கிறது வித் I2C மாடலோட இந்த டிஸ்பிளே எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் இன்லெட்டாக கொடுக்கறதுக்கு வந்து பாருங்க, நான் வந்து ஒரு சப்மர்சபிள் பம்ப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இது வழியாக இன்லெட் ஆகி இது வழியாக அவுட்லெட்டில் வரும். ஓகேங்களா, இது டேரெக்டாக 230 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் டேரெக்டாக 12 வோல்ட்டில் கொடுக்குற மாதிரி பம்ப் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 5 வோல்ட் சிங்கிள் சேனல் ரிலே வந்து தேவை. இது எதுக்காக அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பம்பை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பஸ் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா வாட்டர் எங்கன்னா லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இது பீப் சவுண்ட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹார்ட்வேர் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இதை நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ USB கேபிள் எடுத்துக்கிறேன். இந்த மைக்ரோ USB டைப் இருக்கு தெரியுமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ESP32ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னொரு 2 USB இருக்கு இல்லையா, அதை நான் என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் லைட் க்ளோ ஆயிடுச்சு. இப்போ உங்கள் லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Blinkோட கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ Blink IoT அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Blink லோ கோட் IoT பிளாட்ஃபார்ம் இருக்குது தெரியுங்களா. ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்றத கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெவலப்பர் ஜோனில் போயிடுங்க. டெவலப்பர் ஜோனில் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெம்ப்ளேட் இருக்கா. ஸோ நியூ டெம்ப்ளேட் கொடுங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் லீக்கேஜ் மானிட்டர் சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதில் அப்படியே இருக்கட்டும். கனெக்ஷன் டைப்பும் வைஃபை தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் வேண்டாம். டன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் மேலே நெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரீம் இருக்குது தெரியுங்களா. டேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு நியூ டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்றத கொடுங்க. விர்ச்சுவல் பின்னை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நேம் எதனா கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ளோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஐ மீன் இது சென்சார் 1. ஓகேங்களா, பின்னு வந்து பார்த்தீங்கன்னா V நாட்லேயே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டபுளில் வச்சுருங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் எந்த பேஸ் பண்ணியிருக்கோ அதில் தான் நம்ம லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ளோ ரேட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டை வந்து மில்லி லிட்டர் அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஸோ எத்தனை மில்லி லிட்டர் ஒரு செகண்டுக்கு இருக்குது அப்படின்றது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 10 வரைக்கும் தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் அதே போல் நியூ டேட்டா ஸ்ட்ரீம் போயிட்டு விர்ச்சுவல் பின்னை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ளோ 1 கொடுத்துமா ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ 2 வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதோடைய பின்னு வந்து பார்த்தீங்கன்னா V1 வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. டேட்டா டைப் வந்து டபுளில் கொடுத்துட்டு சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மில்லி லிட்டர் அப்படின்றது கொடுத்துடலாம். இது வந்து யூனிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் தான் இருக்க போது. ஃப்ளோ 1க்கு என்னவோ ஃப்ளோ 2க்கு என்னவோ அதே தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றதே கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டேஷ்போர்ட் போய்டும். ஓகேங்களா, ஸோ இந்த வெப் டேஷ்போர்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஜை வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிடலாம். எதுக்கு அப்படின்னா ஃப்ளோ 1 அண்ட் ஃப்ளோ 2க்கு. ஓகேங்களா, இப்போ ஃப்ளோ 1 செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் கொடுக்குறேன் சென்சார் ஃப்ளோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சென்சாரோடைய ஃப்ளோ ரேட்டு. ஸோ இப்போ டேட்டா ஸ்ட்ரீமாக நம்ம ஃப்ளோ 1 செட் பண்ண தெரியுமா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேவ் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் செகண்ட் கேஜோட செட்டிங்ஸு
இதுக்கும் நம்ம வந்து நேம் கொடுக்கணும். நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா சென்சார் ஃப்ளோ 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இதோடைய டேட்டா ஸ்ட்ரீம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா V1. ஓகேங்களா, ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் மொபைலில். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் ஈவெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது தெரியுங்களா, இதில் போயிட்டு கிரியேட் ஈவெண்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு நேம் வந்து செட் பண்ணணும். ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா flow_notify அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் ப்ரோக்ராமில் இதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வார்னிங் மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வார்னிங் கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு மெசேஜாக வரணும் அப்படின்றத செட் பண்ண போகிறோம். எத்தனை செகண்ட்ஸுக்கு வரணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கும் மெசேஜ் வரணும் லீக்கேஜ் ஏற்பட்டா அந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா, இப்போ ஷோ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரணும்னு கொடுத்துலாம். டைம்லைன்லேயும் நம்ம நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேலே வந்து பாருங்கள் ஜென்ரலுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, இதில் போயிட்டு எனேபிள் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே மெயில் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயிலுக்கும் கொடுத்துக்கிறேன், நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கீழே அதே போல் இதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து அலர்ட்டாக தானே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுலாம். ஸோ கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு மெத்தடு. ஸோ மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் டிவைஸ் இருக்கா, டிவைஸ் போயிட்டு நியூ டிவைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். எதில் இருந்தா ஃப்ரம் டெம்ப்ளேட்ல இருந்து. ஓகேங்களா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்மளுக்கான ஆத்தோ டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் நம்ம இந்த லீக்கேஜ் டிடெக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ப்ரோக்ராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வைஃபை கிளைண்ட் ESP32 பிளிங்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா 16 கிறிஸ்டோ அதுக்கு. ஸோ கீழே என்னென்ன பின்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலே அந்த சென்சார்ஸ் 1 and 2க்கும். ஸோ இங்கே கீழே வந்து பாருங்க கேரக்டர் ஆத்தோ டோக்கன் இருக்குது தெரியுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். அது எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய பிளிங்க் அந்த நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்டு போங்க. இங்கே மேலே வந்து பாருங்க டிஃபைன் ஆத்தோ டோக்கன் இருக்கா. ஸோ இதை வந்து எந்த ஒரு லெட்டருமே மிஸ் ஆகாமல் காப்பி பண்ணிடுங்க. ஓகேங்களா, காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SSID பாஸ்வேர்ட்ஸ். இது SSID பாஸ்வேர்டு வந்து SSID அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கோடைய நேம். ஓகேங்களா, SSID அப்படின்றது. இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களுடைய ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோடில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேஞ்சுமே வேண்டாம். இப்போ பேசிக்காக இந்த கோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோ ரேட்டை வந்து மெஷர் பண்ணியிருப்போம். ஃப்ளோ ரேட் 1 ஃப்ளோ ரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃப்ளோ ரேட் அப்படின்றது என்னன்னா ஸோ இந்த 2 சென்சாரோடையும் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மில்லி லிட்டர் வந்து போகுது அப்படின்றது தான். இப்போ இன்லெட் 1 இன்லெட் 2 இருக்குது தெரியுங்களா. ஸோ அதோடைய பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இஃப் கிளாஸில். இப்போ வந்து ஃப்ளோ 1 விட 2 வந்து எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வந்து லீக்கேஜ் ஏற்படுத்திருக்கு, லீக்கேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலே ஆஃப் பண்ணுறதும் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கமெண்ட் லைன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கோட் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டூல்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போர்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். ESP32 போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் MCU32S அப்படின்ற ஒரு போர்டை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து எனக்கு எனேபிள் ஆயிருக்கு COM4. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோட் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் ஃபேக்டர் இருக்குது தெரியுங்களா. நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளோ சென்சார் என்ன கேலிப்ரேஷன் ஃபேக்டரில் கரெக்டான ரீடிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து சிங்கிள் சென்சாரை யூஸ் பண்ணி மட்டும் கோடில் நம்மளுக்கான கேலிப்ரேஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்டர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஐ மீன் இப்போ நான் 6ன்னு போட்டிருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஃப்ளோ சென்சாருக்கான வேல்யூ. நீங்கள் எந்த சென்சார் வாங்குறீங்களோ இனிஷியலாக அதோடைய ஃப்ளோ சென்சார் வந்து வேறு மாதிரி கண்டிப்பாக தான் இருக்கும். சேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு மாதிரி ஐ மீன் ரீடிங் வந்து ML தப்பாக காட்டுச்சு அப்படின்னா இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எத்தனை லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு ஆன் பண்ணி அதோடைய வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். ஒரு சாம்பிள் வால்யூம் எடுத்து செக் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய காலிப்ரேஷன் ஃபேக்டர் வந்து ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேலிப்ரேஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மேபி சேஞ்ச் பண்ண ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் உங்களுக்கு கரெக்டாக வர ஆரம்பிக்கும். ஓகேவா, ஏன்னா நான் இப்போ வந்து ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ட்ரு பண்ண கேலிப்ரேஷன் ஃபேக்டர் இது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எடுத்துருக்க ஷீட் வந்து இதுதான். இங்கே பாருங்கள் IoT பேஸ்ட் வாட்டர் லீக்கேஜ் மானிட்டர் சிஸ்டம் போட்டிருக்குமா. ஸோ இதுதான் நான் பேட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ESP32 இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி தான் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பிரெட் போர்டு தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த பிரெட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த 5 வோல்ட் ரிலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த பஸரை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டெர்மினல் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜம்பர் ஒயர் இன்செர்ட் பண்ணிடுவோம்.
இப்போ இந்த I2C மாடியூலில் பாட்டமில் ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து VCC. இந்த LCD டிஸ்பிளேக்கு 5 வோல்ட் கொடுத்தா தான் ஆன் ஆகும். நம்ம இந்த ESP32 வந்து 5 வோல்ட் எடுக்க முடியும். இப்போ வந்து Vin அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இந்த ESP32, ஓகேங்களா? ஸோ அப்போ Vinல என்ன பண்ணோம் அப்படின்னா VCC கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த பின்னே வந்து கிரவுண்ட் இருக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிரவுண்ட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SDA SCL 2 பின் இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து SDA அப்படின்னா சீரியல் டேட்டா, செகண்ட் வந்து சீரியல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. SDA வந்து பார்த்தீங்கன்னா D21 வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு ESP32 பொறுத்த வரைக்கும் அதுதான் SDA பின்னு. D22 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா SCL. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் ரிலே வந்து கனெக்ட் பண்ணோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பின் இருக்கும், ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜம்பர் ஒயரை இன்செர்ட் பண்ணிடுறேன். ரிலேல ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு VCC, ஓகேங்களா? இதுக்கு வந்து 3.3 வோல்ட் கொடுத்தாலே ட்ரிகர் ஆகும் இந்த ரிலே. இந்த VCC இருக்கு தெரியுங்களா, இதை வந்து நான் இதில் 3.3 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் பின் பாருங்கள் 3.3 வோல்ட் இருக்கா. ஸோ இதில் VCC கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டெர்மினல். ஸோ நம்ம எதனா ஒரு டெர்மினல் கிரவுண்ட் பண்ணிடலாம். நான் இந்த 3.3 வோல்ட் பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது, நான் வந்து அதிலே கனெக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவை ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின்னை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். நம்ம ப்ரோக்ராமில் எந்த பின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா D5 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் D5ல லைன் இன்புட்னு ஒரு பின் இருக்கும். இங்கே வந்து IN போட்டிருக்கோம் இன்புட் பின்னு, அதை வந்து D5ல கனெக்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பஸ்ஸரை கனெக்ட் பண்ணிடலாம். இதில் 2 டெர்மினல் இருக்குல்ல நமக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணணும். அதாவது ப்ரோக்ராமில் எந்த பின் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D12 செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பஸ்ஸில் நெகட்டிவ் மட்டும் இருக்கா, இது ஏதாவது ஒரு டெர்மினல் கிரவுண்ட் பண்ணிடலாம். இங்கே ரெண்டாவது டெர்மினலே கிரவுண்டு தான். ஸோ அதில் நான் நெகட்டிவாக கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாட்டர் லீக்கேஜ் டிடெக்டருக்கு ஒரு ஹார்ட்வேர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் PVC பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச், ஓகேங்களா? ஸோ இதோடைய டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்லெட்டில் வந்து ஒரு சென்சார் வைக்கணும், ஓகேவா? இந்த சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சென்சார் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஒரு சென்சார், ஓகேங்களா? இப்போ அவுட்லெட்டில் இங்கே ஒரு சென்சார் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T போட்டிருக்கேன்னா, ஸோ 3/4 இன்ச் T போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட் வால் வச்சிருக்கோம். எதுக்கு இங்கே கேட் வால் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து மேனுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜை வந்து செட் பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு வந்து மீனிங், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PVC செட்டப் வந்துடும், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PVC செட்டப், இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டிங், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே PVCக்கெலாம் வந்து பேஸ்ட் போட்டதால என்னால் அதை வந்து காட்ட முடியல. இப்போ இந்த சென்சாரை இந்த PVC பைப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து FTA வேணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து FTA இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இன்சைடில் த்ரெட் வரும், ஒரு சைடில் வந்து பிளைனாக இருக்கும், ஓகேங்களா? பிளைனாக இருக்க சைடை வந்து நம்ம பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்சார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு த்ரெட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டேரெக்டாக நம்மளால் இப்படி போட முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டட் சீல் டேப் வந்து வேணும். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, வாட்டர் அப்படின்றது வந்து இந்த பைப்பில் ஜாயிண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்கும். ஸோ லீக்கேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆகக்கூடாது. ஏன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல் டேப் வந்து நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்லெட்லேயே வந்து நான் அந்த டேப் ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்பு. நான் இங்கே ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்பை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் இந்த FTA வந்து நம்ம வந்து இந்த சைடில் கனெக்ட் பண்ணிடுவோம், ஐ மீன் இன்புட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் ஃப்ளோ சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் டேப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள் சென்சாரில் FTA வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த L ஷேப்பில் மேக் பண்ணி எடுத்துருக்கு தெரியுங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T போட்டிருக்கேன். Tல வந்து ஒரு கேட் வால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா FTல கொடுத்துட்டு இந்த T நோர் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்சாரை கனெக்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண இந்த ஹார்ட்வேர் எடுத்துக்கலாம். இந்த ESP32ஓட இந்த 2 ஃப்ளோ சென்சரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டெர்மினல்ஸ் ஒயர்ஸ் வந்து வரும், ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் வந்து நெகட்டிவ், ரெட் வந்து பார்த்தீங்கன்னா VCC 5 வோல்ட் கொடுக்கணும். இந்த எல்லோ கலர் ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஒயர், டிஜிட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய ஒயர் பேஸ் பண்ணி தான் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் இங்கே ஒயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரெட் கலர் ஒயர் தான் நமக்கு பாசிட்டிவ் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா Vinல கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம 5 வோல்ட் சப்ளை வந்து கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் வந்து பாருங்கள் Vin கொடுத்துட்டேன் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பிளாக் வந்து நெகட்டிவ், ஓகேங்களா? நெகட்டிவ் வந்து அடுத்த டெர்மினலே கிரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கண்ட்ரோல் பின் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ளோ 1க்கு நான் வந்து எந்த பின்னை ப்ரோக்ராமில் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D25. ஸோ D25 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, ஸோ இதில் வந்து கொடுத்துருவோம்.
நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ சென்சார் 2வையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சேம் அதே போல தான், அதே 3 டெர்மினல் தான் இருக்கும். ரெட், எல்லோ, நெக்ஸ்ட் பிளாக் வந்து கிரவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடலாம். இல்லை ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணிடலாம் அடுத்த டெர்மினலில். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ளோ 2 உடைய கண்ட்ரோல் பின் இது ப்ரோக்ராமில் எந்த பின் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D26 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பைப்புக்கு ஒரு ஹார்ட்வேர் டிசைன் மேக் பண்ண தெரியுங்களா, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஹுட்டனு இந்த பிளைவுட்டை என்ன தெரியுமா பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோ சென்சாருக்கு மட்டும் தனி ஒரு பேஸ் இது, ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணி இந்த ஹார்ட்வேரை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்ப் எடுத்தோம் இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏசிலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே யூஸ் பண்ணி லீக் ஆச்சுன்னா இதை கட் ஆஃப் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டெர்மினல் இருக்குது இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு, இன்னொன்று வந்து நியூட்ரலுக்கு. ரெட் கலர் ஃபேஸ் இருக்குது தெரியுமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே பின்னில் வந்து பாருங்கள் N1 சொல்லிட்டு ஒரு டெர்மினல் இருக்கும், ஓகேவா. இது வந்து நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பில் வந்து ஃபேஸ் இருக்குது தெரியுங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பனில் கொடுத்துறேன். 2 பின் ஃப்ளக் எடுத்துங்க. இப்போ நம்ம இதுக்கு 230 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். இப்போ நம்ம 2 பின் ஃப்ளக்ல ஃபேஸ் ஒயர் வரும் தெரியுங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலேயோடைய சென்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இது காமன். இதில் வந்து ஃபேஸ் வந்து இன்புட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பின் ஃப்ளக்லேருந்து ஒரு நியூட்ரல் இருக்கும். நெக்ஸ்ட் பம்போட நியூட்ரல் இருக்கும் இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் வந்து முடிக்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் இருந்து இந்த பைப்புக்கு ஓஸ் மட்டும் கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் எடுத்து வச்சுக்கேன். ஸோ ஒரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பம்பில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் இன்லெட் பம்ப் மூலிமா வாட்டர் வரும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பம்ப்லேருந்து வரக்கூடிய ஓசியை டேரெக்டாக இந்த இன்லெட்டில் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண பம்ப் இருக்கு தெரியுங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி எடுத்துருக்கேன், ஓகேவா. இது வந்து இன்லெட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பக்கெட் போட்டிருக்கோம் தெரியுங்களா, ஓஸ் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டுக்கு, ஓகேங்களா. அதுவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கெட் கொடுத்துருக்கேன்னா இது எதுக்காக அப்படின்னா லீக்கேஜை நம்ம வந்து மேனுவலாக டெஸ்ட் பண்ணணும் இந்த கேட் வால் வச்சு. ஸோ லீக்கேஜ் வரும்போது அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து போயிடும், ஓகேவா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பம்ப் இருக்கு தெரியுங்களா, இதை வந்து நம்ம இந்த பக்கெட்டில் ஊற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளிங்க் IoT பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மொபைல்லையும் செட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர்லேருந்து பிளிங்க் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அந்த டேஷ்போர்டு வந்துடும், ஓகேங்களா. இப்போ நான் இதுதான் நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கா, ஸோ இதை கொடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் தானே செட் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேஜ்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 பேராமீட்டர் வேல்யூ பார்க்கணும், அதாவது ஃப்ளோ 1 ஃப்ளோ 2க்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஜஸ் ட்ராக் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோ கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கு 1 நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னாட்டு கீழே டிசைன் இருக்குது தெரியுங்களா, இது கொடுத்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ளோ 1 அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். இது சென்சார் ஃப்ளோ 1. நீங்கள் அலைன்மெண்ட் செட் பண்ணுறதுனாலும் சைஸ் செட் பண்ணுறதுனாலும், ஸோ நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சேம் அதே போல் தான் செகண்ட் ஃப்ளோக்கு நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ 2 சேம் டிசைனில் போய்ட்டு நான் வந்து நேம் வந்து சென்சார் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். சென்சார் ஃப்ளோ 2. ஸோ அலைன்மெண்ட்டு சைஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் டேஷ்போர்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு 230 வோல்ட் கொடுக்கணும் இல்லையா பம்புக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ESP32க்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 5 வோல்ட் கொடுக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், மொபைல் சார்ஜர் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க என் மொபைலில் ஹாட்ஸ்பாட் வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து சர்வர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பிளிங்க் ஆப்பில். இப்போ வந்து நம்ம சப்ளை வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ டிஸ்பிளேல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டோன்னே IoT பேஸ்ட் வாட்டர் லீக்கேஜ் மானிட்டர் வருதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோ வந்து பாருங்கள் இனிஷியலாக வந்து 8 mm இருக்கா, 8 ml இருக்குது. இது வந்து பர் செகண்டுக்கு, ஓகேவா. இதில் வந்து எப்போ நமக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் லீக் வந்து அக்கறை இருக்குது அப்படின்னு மீனிங். இப்போ அவுட்புட்டில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கா, ஓகே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி லீக்கேஜை வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் லீக்கேஜை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இதில் வந்து பாருங்கள் பஸ்ஸர சவுண்ட் வருது. எனக்கு எத்தனை mlன்றது இதில் வந்து ஷோ ஆகும். இதில் மேலே வந்து பாருங்கள் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதே சமயம் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தண்ணி வராது அவுட்லெட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீக்கேஜ் வந்து ஆஃப் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லீக்கேஜ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என் மொபைலில் இருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கா, நான் இதை வந்து டேஷ்போர்டை கிளியர் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்கள் 2 ஃப்ளோவுமே வந்து 8 ml வந்துருச்சு, ஓகேவா. ரிலேவும் வந்து ஆன் ஆயிடுச்சு.
பஸரும் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அந்த 2 ஃப்ளோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிளிங்க் ஆப்பில் பார்த்துக்க முடியும். இப்போ அவுட்லெட்டில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ இந்த வாட்டர் லீக்கேஜ் டிடெக்ஷன் வந்து ஐஓடி பேஸ்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக சஜஷன் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, சப்போஸ் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் போட்டுறேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் கொரிஸை கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் தேவையான சர்க்யூட் டயக்ராமும் சோர்ஸ் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுறேன், யூஸ் பண்ணிங்க. இது போல நிறைய எம்பெடட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஐஓடியில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை ஒரு ஐஓடி ப்ராஜெக்டாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நம்ம அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி ஒரு வீடியோ பண்ணிடுவோம். ஸோ இதே போல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ரிசர்ச்.